எனக்கு துணையாக வந்தருளும். ஜென்ம பாவமில்லாமல் பிறந்த அரசியாம் தேவ அன்னையின் இன்றைய வணக்க நாளில் வீரத்தின் விளைநிலம் என்ற சிந்தனையை தியானிக்க ஒன்றாய் கூடி வந்துள்ள மரியன்னையின் பக்தர்களாகிய நாம் அவருடைய உடனிருப்பை உணர்வோம். பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் என்று எலிசபெத்தின் மூலம் தூய ஆவியாரின் வாழ்த்தை பெற்றவர் நம் அன்னை. இறைவனுடைய பிறரன்பு என்ற பண்பை உலகில் செயல்படுத்தும் நோக்குடன் தம் ஒரே மகனின் துன்ப வேளையில் வீரத்தின் விளைநிலமாய் உறுதியோடு நிற்கிறார். பழைய ஏற்பாட்டில் ஒலேபரின் தலையை கொய்த யூதித்தும், புதிய ஏற்பாட்டில் சாத்தானின் தலையை நசுக்கிய கன்னிமரியும் கடவுள் எளியோர் வழியாக அரிய பெரிய காரியங்களை செய்கிறார் என்பதற்கு அடையாளமாய் திகழ்கின்றனர். இவ்வாறு கடவுளின் உடனிருப்பில் அரவணைப்பில் நாம் வாழும்போது எத்துணை பெரிய தீய ஆற்றல்களையும் சிதறடித்து நம்மை காப்பார் என்ற உண்மையை உணர்ந்தவர்களாக வீரத்துடனும் உறுதியுடனும் இறை உடனிருப்பில் வாழ வரம் வேண்டி பக்தியுடன் வணக்க வழிபாட்டில் பங்கேற்போம். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய மாலை ஆராதனையானது ஏவிஎம் கம்பெனியில் தொழில் தடை நீங்கி தொழில் வளர்ச்சி பெற வேண்டி அன்னையை வேண்டி நிற்கிறார்கள். சார்லஸ் டியோட்டா குடும்பத்தார் அன்னை செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், மதலின் குடும்பத்தார் அன்னைக்கு நன்றியாகவும், ஜான் போஸ்கோ குடும்பத்தார் அன்னை செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், அந்தோனியார் விசைப்படகில் தடைகள் நீங்கி நல்ல தொழில் முன்னேற்றம் அடையவும், கடன் தொல்லையிலிருந்து விடுபடவும் அன்னையை வேண்டியும், அருமனை ஷாஜன் அன்னைக்கு நன்றியாகவும், படைகளின் ஆண்டவர் விசைப்படகில் தடைகள் நீக்கி தொழில் முன்னேற்றம் அடைய அன்னையை வேண்டியும், மேரி மாதா விசைப்படகில் தடைகள் நீங்கி தொழில் முன்னேற்றம் அடைய அன்னையை வேண்டியும், மைக்கேல் டார்மட் அன்னைக்கு நன்றியாகவும் தொழில் முன்னேற்றம் அடைய வேண்டியும், ஜெனிபா அன்னைக்கு நன்றியாகவும் தொழில் முன்னேற்றம் அடைய வேண்டியும், தினகரன் குடும்பத்தார் அன்னை செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் எல்லா தடைகளும் நீங்கி அன்னையை வேண்டியும், அருண் அஸ்வின் நல்ல உடல் உள்ளம் சுகம் கிடைக்க அன்னையை வேண்டியும், பெயர் சொல்ல விரும்பாத நபர் அன்னை செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், சகாய ஜெகன் கடன் தொல்லையிலிருந்து விடுபடவும் தொழில் முன்னேற்றம் அடைய வேண்டியும், கிறிஸ்து ராஜா மேத்யூ விசைப்படகில் தடைகள் நீங்கி தொழில் முன்னேற்றம் அடைய அன்னையை வேண்டியும், ஜார்ஜ் டைட்டஸ் ஜாக்குலின் மாதா செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் உடல் சுகம் கிடைக்கவும், மகள் நல்ல கல்வியிலும் ஞானத்திலும் நல்ல வளர்ச்சி பெற வேண்டியும், செல்வி பெல்லார்மின் அன்னைக்கு நன்றியாகவும், மகன் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெறவும் கடன் பிரச்சனையிலிருந்து விடுபட வேண்டியும், கனிஷ்மா ஜெயபாலன் சுக பிரசவம் நடந்ததற்கு அன்னைக்கு நன்றியாகவும், வின்சென்ட் வெளிநாட்டில் நல்லபடியாக சென்றதற்கு அன்னைக்கு நன்றியாகவும், சியோன் ஒமேகா விசைப்படகில் தடைகள் நீங்கி தொழில் முன்னேற்றம் அடைய அன்னையை வேண்டியும், ஜஸ்டின் வான்மதி குடும்பத்தார் அன்னை செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் மற்றும் திருமண நாளில் அன்னைக்கு நன்றியாகவும், வல்லாரா மாதா 1-2 ஆண்டனி விசைப்படகில் தடைகள் நீங்கி தொழில் முன்னேற்றம் அடைய அன்னையை வேண்டியும், மத்தியாஸ் விஜயன் அன்னைக்கு நன்றியாகவும், ஜிம் மற்றும் ஸ்டெஃபி அன்னைக்கு நன்றியாகவும், பெயர் சொல்ல விரும்பாத நபர் மகனுக்கு திருமணம் நடக்கவும்
மகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவும், தொழில் முன்னேற்றம் அடையவும், கடன் தொல்லை தீரவும் அன்னையை வேண்டியும், அட்லின் தயான் நல்ல வேலை கிடைத்ததற்கு அன்னைக்கு நன்றியாகவும், வேலை முடிந்து நல்லபடியாக ஊர் திரும்பி வந்ததற்கும் அன்னையை வேண்டியும், உபால்ட் ராஜ் ஜேசுராஜன் வள்ளத்தில் தொழில் முன்னேற்றம் அடைய வேண்டியும், கடன் தொல்லைகள் நீங்க வேண்டியும், புனித ஜார்ஜியார் விசைப்படகில் தடைகள் நீங்கி நல்ல தொழில் முன்னேற்றம் அடைய அன்னையை வேண்டியும், மேரி நல்ல உடல் சுகம் கிடைக்க அன்னையை வேண்டியும் நிற்கின்றார்கள். இவர்களோடு சேர்ந்து நாமும் நமது கருத்துக்களை அன்னையிடம் எடுத்து வைப்போம். இந்த அன்னை நமக்காக பரிந்து பேசுகிறார் என்ற நம்பிக்கையிலே நாம் இந்த வழிபாட்டில் பக்தியோடு பங்கேற்போம். தனையர் எமக்காய் பிற
தியானிப்பவன் இறைவா உம் இல்லத்திலே தங்கி வாழ்வோர் யார்? இறைவா உம் திருமலையில் குடியிருப்போர் யார்? குடியிருப்போர் யார்? இறைவா உம் இல்லத்திலே தங்கி வாழ்வோர் யார்? இறைவா உம் திருமலையில் குடியிருப்போர் யார்? குடியிருப்போர் யார்? நாவால் எப்பழி சொல்லும் கூறாதவன் அயலாருக்கு தீமை செய்யாதவன் பிறரை பழித்து பேசாதவன் பேசாதவன் இறைவா உம் இல்லத்திலே தங்கி வாழ்வோர் யார்? இறைவா உம் திருமலையில் குடியிருப்போர் யார்? குடியிருப்போர் யார்? இறைவா உம் இல்லத்திலே தங்கி வாழ்வோர் யார்? இறைவா உம் திருமலையில் குடியிருப்போர் யார்? குடியிருப்போர் யார்? கிறிஸ்துவின் அன்னை வாழ்க, அருள் நிறைந்தவளே வாழ்க, எருசலேமின் மகிமை நீரே, இஸ்ராயேலின் இன்பம் நீரே. அன்பு என்பது வல்லமை, ஆக்கமளித்திடும் ஆற்றலே, அர்த்தமாயிடும் வாழ்விலே, அன்பு என்றும் வாழுமே. அன்பு என்பது வல்லமை, ஆக்கமளித்திடும் ஆற்றலே, அர்த்தமாயிடும் வாழ்விலே, அன்பு என்றும் வாழுமே. அன்பு என்பது வல்லமை. நின்று நிலை
அர்த்தமாயிடும் வாழ்விலே அன்பு என்றும் வாழுமே. அன்பு என்பது வல்லமை. உயிர்கள் அனைத்தின் இயக்கமாய் இயங்கும் உலகின் ஏக்கமாய். உயிர்கள் அனைத்தின் இயக்கமாய் இயங்கும் உலகின் ஏக்கமாய். ஏங்கும் மனங்களின் இதயமாய் அனைத்தின் நிறைவும் அன்புதான். ஏங்கும் மனங்களின் இதயமாய் அனைத்தின் நிறைவும் அன்புதான். ஆழ விடுங்கள் அன்பையே அன்பையே அன்பையே. வாழும் தெய்வம் நம்மிலே நம்மிலே நம்மிலே. அன்பு என்பது வல்லமை. ஆக்கமளித்திடும் ஆற்றலே அர்த்தமாயிடும் வாழ்விலே அன்பு என்றும் வாழுமே. அன்பு என்பது வல்லமை. எருசலேமின் மகிமை நீரே, இஸ்ராயேலின் இன்பம் நீரே. விண்ணகத்தில் அரியதோர் அறிகுறி தோன்றியது. பெண்ணொருத்தி காணப்பட்டாள். அவள் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தாள். நிலவின் மேல் நின்று கொண்டிருந்தாள். தலையின் மீது 12 விண்மீன்களை முடியாக சூடியிருந்தாள்.
பெரியதோர் அறிகுறி தோன்றியது. பெண்ணொருத்தி காணப்பட்டாள். அவள் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தாள். நிலவின் மேல் நின்று கொண்டிருந்தாள். தலையின் மீது 12 விண்மீன்களை முடியாக சூடியிருந்தாள். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 1 முதல் 9 முடிய. சகோதர சகோதரிகளே, ஒருவர் ஏதேனும் குற்றத்தில் அகப்பட்டு கொண்டால் தூய ஆவியை பெற்றிருக்கும் நீங்கள் கனிந்த உள்ளத்தோடு அவரை திருத்துங்கள். அவரை போல் நீங்கள் சோதனைக்கு உள்ளாகாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். ஒருவர் மற்றவருடைய சுமைகளை தாங்கிக் கொள்ளுங்கள். இவ்வாறு கிறிஸ்துவின் சட்டத்தை நிறைவேற்றுவீர்கள். பொறுமைக்குரியவராய் இல்லத்தவர்ந்தும் தம்மை பெரியவர் என கருதுவோர் தம்மையை எய்த்து கொள்கின்றனர். ஒவ்வொருவரும் தம் செயல்களை ஆய்ந்து பார்க்கட்டும். அப்பொழுது தம்மை பிறரோடு ஒப்பிட்டு பெருமை பாராட்டாமல் தாம் செய்த செயல்களை பற்றி மட்டும் பெருமை பாராட்ட முடியும். ஒவ்வொருவரும் அவரவர் சுமையை தாங்கிக் கொள்ளட்டும். இறை வார்த்தையை கற்றுக்கொள்வோர் அதை கற்றுக் கொடுப்போருக்கு தமக்குள் நலன்கள் அனைத்திலும் பங்கு அளிக்க வேண்டும். ஏமாந்து போக வேண்டாம். கடவுளை கேலி செய்ய முடியும் என நினைக்காதீர்கள். ஒருவர் தாம் விதைத்ததையே அறுவடை செய்வார். தம் ஊன் இயல்பாகிய நிலத்தில் விதைப்போர் அந்த இயல்பிலிருந்து அழிவையே அறுவடை செய்வார். ஆவிக்குரிய வாழ்வாகிய நிலத்தில் விதைப்போர் அந்த ஆவி அருளும் நிலை வாழ்வை அறுவடை செய்வார். நன்மை செய்வதில் மனம் தளராமல் இருப்போமாக. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, நற்செய்தி சொல்லும்போது மட்டும்தான் கிறிஸ்துவே உமக்கு புகழ்ன்னு சொல்லணும். மற்றபடியெல்லாம் திருமடல்கள் வாசிக்கின்ற பொழுது இல்லை அந்த பழைய ஏற்பாட்டிலிருந்து வாசிக்கின்ற பொழுது என்ன சொல்வீங்க? ஆண்டவரே கேட்கல. ஆண்டவரின் அருள்வாக்குன்னு சொல்லும்போது என்ன சொல்வீங்க? இறைவனுக்கு நன்றின்னு சொல்லணும். சரிதானா? நற்செய்தி சொல்லும்போது மட்டும்தான் கிறிஸ்துவை உமக்கு புகழ்ன்னு நம்ம சொல்கிறோம். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, 23/10/2017 ஒரு நிகழ்வு நமது பக்கத்து மாவட்டத்தில் நடந்தது. இசக்கிமுத்து சுப்புலட்சுமி என்ற ஒரு தம்பதியர் 1.5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறார்கள். இந்த கடன் என்ன ஆயிருக்கிறது என்றால் வட்டி குட்டி போட்டு பெரிய தொகையாக மாறிவிட்டது. தங்களால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எனவே இவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் 6 முறை மனு கொடுத்திருக்கிறார்கள். பல நேரங்களிலே அங்கே போய் என்ன புகார் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் எந்த விதமான ஒரு நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை. இறுதியாக வேறு வழி தெரியாமல் என்ன செய்வதென்று தெரியாமல் மாவட்ட ஆட்சியர் முன்பாகவே தன்னை மாய்த்து கொள்வதற்காக தீ கொளுத்திருக்கிறார்கள். அந்த நேரம் கூட சில மனிதர்கள் அவர்களை அணைக்கவில்லை. மாறாக அந்த நேரத்தில் கூட என்ன பண்ணியிருக்கிறார்கள் என்றால் கேமரா வச்சு நம்ம மொபைல் ஃபோனை வச்சு வீடியோ எடுத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பார்க்கின்றோம். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இதுதான் நாம் வாழக்கூடிய இன்றைய ஒரு சமூகமாக இருக்கிறது. உங்களுக்கு பல பேருக்கு தெரிந்திருக்கலாம். ஏனென்றால் அண்மையில் நடந்தது, ஒரு 5 வருடத்திற்கு முன்பாக நடந்த ஒரு நிகழ்வு. நிச்சயமாக இன்று நாம் பார்க்கின்ற பொழுது அருமையான ஒரு தலைப்பை நாம் சிந்திக்கின்றோம். அன்னை மரியா, வீரத்தின் விளைநிலம். வீரம் எதற்காக? வீரம் தீமைகளை அழிப்பதற்காக. எங்கே ஒரு இடத்தில் தீமை நடக்கிறதோ அந்த தீமை அழிப்பதற்காக தான் நமக்கு வீரம் தேவை. அதிலும் குறிப்பாக இந்த கன்னியாகுமரி மண் என்பது வீரத்தில் தலை சிறந்த ஒரு மண்ணாக இருக்கிறது. நமது வரலாறை புரட்டி பார்த்தோம் என்றால் வீரத்தில் நாம் சிறந்தவர்கள். அதனால்தான் இந்த அலங்கார அன்னை நமக்கு பாதுகாவலியாக இருந்து நம்மை வழி நடத்தியிருக்கிறார். ஆனால் இந்த வீர மண்ணிற்கு ஒரு சாபக்கேடு வந்திருக்கிறது. என்னவென்று பார்க்கும் என்றால் ஒரு தீமை, பல தீமைகள் இருக்கிறது.
அதில் மிகவும் முக்கியமாக ஒரு தீமை என்னவென்றால் வட்டிக்கு கொடுப்பது. வட்டி கொடுக்கக்கூடியவர்களை விவிலியம் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். நான் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். நான் இன்னைக்கு சொல்லக்கூடியது எல்லாமே விவிலிய வார்த்தை, நல்லா கேட்டுக்கிடணும் நீங்கள், சரியா? எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம் இவ்வாறாக சொல்கிறது: கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது, ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது, எலும்பு மூட்டையையும் மச்சையையும் அவ்வாறே ஊடுருவுகிறது. அடுத்தது கடைசியாக கவனிங்க: உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. அன்புக்குரியவர்களே, நான் ஏன் இதை திருப்பி சொல்கிறேன்னா, ஆண்டவருடைய இது வெறுமனே அசட்டைக்காகவோ சும்மா கேட்டுட்டு போகிறதுக்காக இல்லையோ, நீங்கள் சிந்தித்து பார்க்கணும். ஏனென்றால் நான் இன்றைக்கி சொல்லக்கூடியது எல்லாமே கடவுளுடைய வார்த்தையை தான் நான் சொல்லக்கூடியது. இந்த உயிருள்ள வார்த்தை என்ன செய்கிறது என்றால் நம்மை சிந்திக்க அழைக்கிறது. அப்போ விவிலியம் என்ன சொல்கிறது? இந்த தீமைகளை விரட்டுவதற்கும், வீரமாக நடப்பதற்கும், தீமைகளை விரட்டுவதற்கும், அதிலும் குறிப்பாக இந்த வட்டிக்கு கொடுப்பதை பற்றி விவிலியம் என்ன சொல்கிறது என்று நாம் பார்க்கலாம். வட்டிக்கு கொடுப்பது விடுதலை பயண நூல் 22வது அதிகாரம் 25வது வசனம் இவ்வாறாக கூறியது: என் மக்களில் ஏழை ஒருவனுக்கு நீ பணம் கடன் கொடுப்பாயானால் நீ அவர்கள் மேல் ஈட்டிக்காரன் ஆகாதே, அவரிடம் வட்டி வாங்காதே. 2 வார்த்தை, அவர்கள் மேல் ஈட்டிக்காரனும் ஆகாதே, 2வது அவரிடம் வட்டியும் வாங்காதே. ஒருவேளை நாம் வட்டிக்கு கொடுத்திருந்தோம் என்றால் நாம் எவ்வாறு அவர்கள் மீது செயல்படுகிறோம்? உடனே கெட்ட வார்த்தைகளால பேசுகிறோம், அவனை குண்டா இவளை குண்டான்னு எல்லாம் பேசுகிறோம். கடுமையான வார்த்தைகள் கேட்க முடியாது. அந்த வட்டிக்கு வாங்கிட்டு சில குடும்பங்கள் ஓடி போகிறது கூட நம்ம பார்க்குறோம், கொடுக்க முடியாமல். காரணம் என்னவென்றால் கந்து வட்டி, பண்டு வட்டி, மீட்டர் வட்டி, இப்படி ஏகப்பட்ட வட்டிகள். ஏன்னா நான் இருந்த பங்குல இப்படி தான் ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க, ஃபாதர் என்னால் கடன் சுமை தாங்க முடியலன்னு. அந்த அண்ணன் வந்து ரொம்ப நல்லா உழைக்கக்கூடியவர். ஒரு நோயின் காரணமாக என்ன பண்ணுறாங்கன்னா பண்டு வட்டி எடுத்துருக்குறாங்க. பண்டு வட்டியில் 50,000 ரூபா வாங்கியிருக்கிறாங்க. 50,000 ரூபா வாங்குறதுல என்ன பண்ணுறாங்கன்னா அதில் 45,000 ரூபா தான் கொடுத்துருக்குறாங்க. 5,000 ரூபா அவங்க எடுத்துக்கிட்டாங்க. மேலும் மேலும் இது வட்டிலாம் ஒவ்வொரு மாதமும் எத்தனை ஆயிரமோ கொடுக்குறாங்க. 1 லட்சத்திற்கு 8,000 ரூபா வரைக்கும் வட்டி வாங்குறாங்க. நம்ம ஊர்லலாம் 10,000 ரூபா வரைக்கும் வட்டி வாங்குறது சொல்கிறாங்க. 1 லட்சம் வாங்கியாச்சுன்னா 90,000 ரூபா கொடுக்குறாங்க, 10,000 ரூபா வாங்குறாங்க. அப்போ வட்டி வாங்கி என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க கொடுக்குறாங்க. கொடுத்து கடைசி அவங்களுடைய முதலும் போக ஏறத்தாழ 90,000 ரூபா வட்டி கொடுத்துருக்குறாங்க. இது போக 90,000 ரூபா வட்டி கொடுத்தது போக அவங்க கேட்குறாங்க, அசலையும் கொடுன்னு சொல்லி என்கிட்ட கேட்குறாங்க. நான் எப்படி ஃபாதர் கொடுக்குறேன்? நானே ரொம்ப கஷ்டப்படுறேன், எப்படி கொடுக்க முடியும்? அன்புக்குரியவர்களே, நாம் ஈட்டிக்காரராக மாறுகிறோம். இன்னைக்கு பாருங்களேன், பலருடைய வாழ்க்கையில் எப்படி இருக்குன்னா, இவங்ககிட்ட இருந்து 5 லட்ச ரூபா வாங்குவோம், இங்கேருந்து ஒரு 5 லட்ச ரூபா வாங்குவோம், என்னுடைய ஒரு 2 லட்சத்தையும் போட்டு இவங்ககிட்ட 1 பைசா வட்டிக்கு வாங்கி இங்கே கொடுக்குறது நம்ம 3 பைசா வட்டிக்கு கொடுப்போம். கடைசி என்னாகும்? எல்லாத்தையும் கொண்டுட்டு ஒரேடியாக போவோம். திருப்பி தலையை விரிச்சு போட்டுட்டு ஆடிட்டு இருக்க வேண்டியதுதான். என்ன பண்ணுறது? திருப்பியும் சொல்கிறாங்க, வட்டிக்கு வாங்கக்கூடியவங்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்களேன், கொடுக்கக்கூடிய வாழ்வு எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த வட்டிக்கு வாங்குறாங்கல்ல, எசேக்கியேல் புத்தகம் 18வது அதிகாரம், எல்லாரும் வீட்டில் போய் வாசிக்கணும். எசேக்கியேல் புத்தகம் 18வது அதிகாரம் 13வது வசனம் இவ்வாறாக சொல்ற: வட்டிக்கு கொடுப்பவனாகவும் கொடுத்ததற்கு அதிகமாக வாங்குபவனாகவும் இருந்தால் அவன் வாழ்வானோ? அவன் வாழ மாட்டான். அருவருப்பான இவற்றையெல்லாம் அவன் செய்துள்ளதால் அவன் சாவது உறுதி, அவனது இரத்தப்பழி அவன் மேலே இறங்கும். நான் ஒரு நாள் இப்படி தான் பங்குல என்ன பண்ணேன்னா இதை பிரசங்கம் பண்ணி முடித்தவுடன் எனக்கு அடுத்தது 2-3 பேர் வந்தாங்க. ஃபாதர், நீங்கள் சொன்னதெல்லாம் நல்லது தான் இருக்குது, இன்றைய காலத்துக்கு இதெல்லாம் ஒத்து வராது. நான் பாருங்கள், இவளை பாருங்கள், இவள் வட்டிக்கு தான் வாங்கி கொடுத்துட்ருக்குறா, அவள் நல்லா தானே இருக்கிறா. நான் அவனை பாருங்கள், அவன் வட்டிக்கு கொடுத்துட்டு தான் இருக்கிறான், நல்லா தானே இருக்கிறான். நானும் பார்த்தேன், ஆமாம் இவங்க சொல்கிறதெல்லாம் சரிதானே, அந்த வீட்டில் எல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க, நல்ல வசதி எல்லாமே தான் இருக்குது. அப்போ வருஷத்துக்கு வீடு சந்திக்க போவோம்ல, இப்போ வீடு சந்திக்க போகும்போது நான் அந்த வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போகும்போது அந்த அம்மா வந்து என்னை நல்லா வரவேற்றாங்க, நல்லா பேசி எல்லாம் இது பண்ணிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் நேரம் பேசினதுக்கப்புறம் அவங்க வந்து அப்படியே அழுறாங்க. நான் அவங்க மகளை பற்றி கேட்டேன். அவங்க மகளுக்கு நல்ல ஆடம்பரமாக திருமணம் பண்ணி கொடுத்துருக்காங்க, நல்ல சீர்வரிசை எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. 5 வருஷம் ஆச்சு, குழந்தையும் இல்லை. எனக்கு டக்குன்னு வாயில் வந்தது என்ன தெரியுமா? இந்த வட்டிக்கு நீங்கள் கொடுத்தது தான் எனக்கு வந்து. ஆனால் நான் சொல்லலை, ஏன்னா அந்த நேரத்தில் நான் சொன்னேன்னா நிச்சயம் அது ஒரு மனிதாபிமானம் பெற்ற ஒரு தன்மையாக இருக்கும். நான் யோசித்துக்கிட்டேன், கடவுளுடைய வார்த்தை நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, ஆனால் உன்னுடைய சந்ததியை போய் பிடிச்சிருக்கு பார்த்தியா,
இன்னைக்கு நிறைய பேர் நம்மளுடைய என்ன பண்ணுவோம்னா வட்டி உரிகிறோம், ரத்தத்தை உரிகிற மாதிரி அப்படி உரிகிறோம். அதான் ஆண்டவர் தெளிவாக சொல்றார், அவன் வாழ்வானா வாழ மாட்டான். நம்மளுடைய மனிதனுடைய பார்வையில் நீங்கள் வாழலாம், ஆனால் கடவுளுடைய பார்வையில் ஒரு நாளும் வாழ முடியாது. காரணம், ஆண்டவருடைய வார்த்தை உயிர் உள்ளது. அதான் சொல்லுது, அவன் சாவது உறுதி, அவனுடைய இரத்தப்பழி அவன் மேலே இறங்கும். எனவே தான் அன்புக்குரியவர்களே, நாம் எதை செய்தால், இன்றைய வாசகம் அருமையாக சொல்கிறது பாருங்களேன். கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம், ஏமாந்து போக வேண்டாம், கடவுளை ஏமாற்றலாம் எனவும் நீங்கள் நினைக்க வேண்டாம். ஒருவர் எதையை விதைப்பீர்களோ அதையே அறுவடை செய்வீர்கள். மீண்டுமாக சொல்கிறேன், ஏமாந்து போக வேண்டாம், கடவுளை ஏமாற்றலாம் எனவும் நினைக்க வேண்டாம். நீங்கள் ஒருவர் எதை விதைக்கிறீர்களோ அதையே அறுவடை செய்கிறீர்கள். அன்புக்குரியவர்களே, ஒருவேளை நீங்கள் வட்டிக்கு வாங்கி அதை கொண்டு போய் நீங்கள் மாதாவுக்கு காணிக்க போட்டீங்கன்னா வீண், அந்த காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படாது, அருவருக்கத்தக்கது. ஏன்னா ஆண்டவர் தெளிவாக சொல்றாரு, அருவருப்பான இவற்றையெல்லாம் அவன் செய்துள்ளதால், அருவருப்பான இவற்றையெல்லாம் அவன் செய்துள்ளதால் அவன் சாவது உறுதி. அப்படி என்றால் அவன் ஒருவேளை சாக மாட்டான், ஆனால் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அடி வந்துகிட்டு கொண்டே இருக்கும். எனவே அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் கோயிலுக்கு வரலனா கூட வீட்டில் இருந்து கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடியவர்களும் யோசியுங்கள். ஆண்டவருடைய வார்த்தை இது சொல்லுது, தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் திருப்பி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமா அடி உண்டு. ஒருவேளை இவ்வளோ நாள் தெரியாமல் இருந்திருக்கலாம், ஆனால் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் இந்த தவறை நான் செய்கிறேன். இந்த பேராசை, பணம் எல்லாருக்கும் தேவை, ஆனால் இது ஒரு பேராசையாக மாறுகின்ற பொழுது, பிறரை ஒரு ஈட்டிக்காரன் போல் நின்று பிறருடைய இரத்தத்தை உறிஞ்சுகின்ற பொழுது, ஒருவன் வடிக்கக்கூடிய கண்ணீர் அன்னையினுடைய பாதத்திலும் ஆண்டவருடைய பாதத்திலும் நிற்கும். கண்டிப்பாக இந்த கண்ணீர் உங்களை நிச்சயமாக கேட்கும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் ஏன் இவ்வளோ தைரியமாக சொல்கிறேன்னா, ஜான் சிபி சொல்லலை, இந்த பைபிள் பேசுது. எனவே அன்புக்குரியவர்களே, வீரம் எங்கே இருக்க வேண்டும் என்றால் நமது உழைப்பில் இருக்க வேண்டும். வீரம் எங்கே இருக்க வேண்டும் என்றால் எது தவறு என்று பார்க்கும்போது அதை தட்டி கேட்பதில் இருக்க வேண்டும். வீரம் வட்டிக்கு வாங்குவதில் இருக்க கூடாது. வீரம் ஒருவனுடைய இரத்தத்தை உரிவதில் இருக்கக்கூடாது. அப்படி நான் உறிஞ்சி எடுக்கின்ற பொழுது ஏதாவது ஒரு வழியிலும் என்னுடைய இரத்தமும் போய்கொண்டே தான் இருக்கும். நான் நின்று செய்கிறேன். அதான் நான் முதலில் சொன்னேன்ல, கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம், நீ எதை விதைக்கிறாயோ அதை அறுப்பாய். நீ அன்பாக பேசினியா கண்டிப்பா உனக்கு அன்பு திரும்பி கிடைக்கும். நீ கோபமா பேசினியா கண்டிப்பா உனக்கு கோபம் திரும்பி கிடைக்கும். நீ ஒருத்தரை மனக்காயப்படுத்தினியா கண்டிப்பா உனக்கு திரும்பி, இன்னைக்கு இல்லைனாலும் 5 வருஷம் கழிச்சாது ஏதாவது ஒரு வேதனையில நம்ம மாட்டதான் போறோம். இதைத்தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. எனவே தான் சொல்றார், நீங்க என்ன சொல்றாருன்னா அழகா பாருங்களேன், தம்மை ஒவ்வொருவரும் தாம் செயல்களை ஆய்ந்து பார்க்கட்டும், அப்பொழுது தம்மை பிறரோடு ஒப்பிட்டு பெருமை பாராட்டாமல் தாம் செய்த செயல்களை பற்றியே பெருமை பாராட்ட முடியும். நம்ம என்ன பண்ணுவோம் பாருங்களேன், நம்மை பற்றி ரொம்ப பெருமையை பாராட்டுறோம். நான் அப்படி, என் குடும்பம் அப்படி, என்கிட்ட மோதி பார்க்க சொல்லேன், அவனுக்கு பலம் இருந்தால் என்கிட்ட மோதி பார்க்க சொல்லேன். நம்ம வெற்றி நம்ம மிரட்டி பண்ண, நம்மை நாமே ஆய்ந்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்படி நாம் பார்க்கும்போது நம்மளுடைய பலவீனங்கள் தெரிய வரும். எனது பலவீனங்கள் தெரிய வருகின்ற பொழுது அடுத்தவங்களுடைய பலவீனங்கள் பெரிதாக எனக்கு தெரியாது. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த நேரத்தில் அன்னை மரியாளிடம் நாம் கேட்போம், மாதாவே நான் தப்பு பண்ணியிருந்தா என்ன, மன்னிக்கிறதுக்கு ஆண்டவரிடம் பரிந்து பேசுங்க. கடவுளிடம் நம்மை ஒப்பு கொடுப்போம். பல நேரங்களிலே இந்த வட்டிக்கு வாங்குவதனால் சிறிய வட்டினா பிரச்சனை கிடையாது. ஒரு நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரத்தில் ஆண்டவரே சொல்லியிருக்காரு, தாளந்து உவமையில், நான் வரலனாலும் நீ என்ன பண்ண, வட்டி கடைக்காரன்ட்டையாவது கொடுத்துருக்கலாமே. யூதர்களுடைய மரபில் பார்க்கின்ற பொழுது சிறிய வட்டி என்பது பெரிய பிரச்சனை கிடையாது. வாங்குவதற்கு அதிகமாக, அதுவும் பெரும் சுமையாக நாம் வாங்குவது என்றால் 1,00,000க்கு 10,000 நீங்கள் வாங்குறீங்கன்னா யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ ஒரு மனசாட்சி கிட்ட ஒரு தன்மை. இதுதான் சரி, இருக்கட்டு, எதுவுமே பேச வேண்டாம். சரி, எனவே நம்மை நாமே சிந்தித்து பார்ப்போம், ஆண்டவருடைய வார்த்தையில் தூக்கி பார்ப்போம், நாம் எவ்வாறு இருக்கிறோம் என்று பார்த்து ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம், நம்மை மாற்றுவோம். ஆண்டவர் நம்மையும் நமது குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சிறப்பாக இந்த மாலை வழிபாட்டிலே வழிபாடு ஜெபிப்போம். ஆமீன். பேருடையாள் இது போற்றுமே.
முறையாம் பேருடையாள் என போற்றிடுவே. வல்லமை புனிதம் உடையவரே, பெரியன எனக்கு செய்துள்ளார். தமக்கு அஞ்சி நடப்போர்க்கு இரக்கம் என்றும் காட்டுபவர். கரத்தின் வல்லமை கொண்டவர் செருக்குற்றோரை சிதறடித்தார். வலியவர் அரியணை நின்றுவிட தாழ்ந்தவர் தம்மை உயர்த்திவிட்டார். பசித்தவர் தமக்கு நலமீந்து செல்வரை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். ஒன்றோ தமக்கு உரைத்தது போல் ஆபிரகாமும் சந்ததியும் இரக்கம் பெறவே என்றென்றும் இஸ்ராயேல் மக்களை ஆதரித்தார். தந்தை திருமகனாகியரும் என்றும் மகிமை பெற்றிடவே. ஆமென். தம் மகனுக்கு தாயாக மரியாளை தேர்ந்தெடுத்து எல்லா தலைமுறைகளும் அவரை பேருடையாள் என போற்ற வேண்டுமென விரும்பியவர் நம் தந்தையாம் இறைவன். அவரை புகழ்ந்து நம்பிக்கையுடன் நம் வேண்டுதல்களை ஆண்டவர் பாதத்தில் சமர்ப்பிப்போம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். நீதியின் பொருட்டு துன்புறுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது என்று கூறிய இறைவா, உம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இறைப்பணியாளர்களை கண்ணோக்கும். அவர்களுக்கு தேவையான ஆற்றலையும் அருளையும் நிறைவாக அருளி நீதியின் பாதையில் திரு அவையை வழிநடத்தும்படியாக திருச்சபையின் தாயாம் மரியன்னை வழியாக இறைவா உம்மிடம் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். துயருறுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் அடைவர் என்று கூறிய இறைவா, பலவித துன்பத்தால் துயரத்தால் வாடி தவிக்கும் எம் பங்கு மக்களை கனிவாய் பாரும். அவர்களுடைய மனவேதனையிலிருந்து அவர்களை மீட்டு ஆறுதல் அளித்து விழிப்புணர்வை நல்கும்படியாக நல் ஆலோசனை அன்னை வழியாக தகப்பனே உம்மிடம் வேண்டுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். அமைதியை ஏற்படுத்தியோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுள் மக்கள் எனப்படுவார் என்று கூறிய இறைவா, உலகில் நாடுகளுக்கிடையே மாநிலங்களுக்கிடையே மக்களுக்கிடையே காணப்படுகின்ற பிரிவினை சக்திகளை முறியடிக்கவும் இதனால் ஏற்படுகின்ற இழப்புகளை நிவர்த்தி செய்கின்ற ஆற்றலையும் அன்புறவையும் உலக மாந்தர்களுக்கு நிறைவாக அருளி உமது பாதுகாப்பின் நிழலில் எம்மை காக்கும்படியாக சமாதான ராக்கினியும் எம் அன்னையும் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் மௌனமாக ஜெபிப்போம்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஜெபிப்போமாக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, உமடியார்களாகிய நாங்கள் உள்ளத்திலும் உடலிலும் என்றும் நலம் பெற்று மகிழ நீர் விரும்புகின்றீர். என்றும் கன்னியாகிய மகிமை மிக்க எங்கள் அன்னை மரியாளின் வேண்டுதலால் நாங்கள் இன்றைய துன்பங்களிலிருந்து விடுதலை அடைந்து நிலையான பேரின்பம் பெற்று மகிழ்ந்திருக்க செய்திருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து எல்லா தீங்குகளிலிருந்து நம்மை பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்வாராக. ஆண்டவரை வாழ்த்துவோமாக. இறைவனுக்கு நன்றி.
அதிசயம் அது இறைவனின் கலைநயம் இயற்கையின் அதிசயம் அது இறைவனின் கலைநயம் இறைவா உம்மையம் போற்றி புகழ்கின்றோம் ஆண்டவர் நீரை என்று ஏற்றுக்கொள்கின்றோம் என்றும் வாழும் தந்தாய் உம்மை எல்லா உலகும் பணிகின்றது விண்ணும் விண்ணில் வாழும் எல்லாம்
எங்கள் அன்பு ஆண்டவரே, உம்மை நம்பினோர் ஒருபோதும் வெட்கப்படார் என்று திருப்பாடலிலே சொல்லியிருக்கின்றீரே. நம்பிக்கையோடு உமது பாதத்திலே வந்திருக்கின்றோம். இந்த ஒரு மாத காலமாக உம்மை நோக்கி நாங்கள் வந்து கொண்டிருக்கின்றோம். உமது திருமுக ஒளி எங்கள் மீது படாதா என்று. ஆண்டவரே, நாங்கள் எவ்வளவு பெரிய பாவிகளாக இருந்தாலும் உமது இரக்கத்தின் பொருட்டு எங்களை மன்னியும், எங்களை ஆசிர்வதியும். புலம்பல் நூல் 3ஆம் அதிகாரத்திலே இவ்வாறாக கூறுகின்றீரே ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் காலை பொழுதில் எனது இரக்கம் புதிதாய் நிரம்பி வழிகிறது என்று. ஆண்டவரே, எங்களுடைய குற்றங்கள் குறைகள் அனைத்தையும் நீர் நினைவு கூறாமல் உமது இரக்கத்தின் பொருட்டு எங்களுடைய வேண்டுதல்கள், எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய வேதனைகள், கவலைகள், கண்ணீர்கள், கஷ்டங்கள் அனைத்தையும் நீர் அகற்றி ஒரு நலமான ஒரு வாழ்வை நீர் தர வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். இதோ உம் பாதம் முன் குழுமிருக்கக்கூடிய உம் பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பாரும். பல்வேறு விதமான கருத்துக்களை மனதில் தாங்கி நிற்கின்றார்கள். ஆண்டவரே, நீர் உள்ளத்தை ஆய்ந்து அறிவியக்கூடியவர். இவர்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் நீர்தாமே நிறைவேற்ற வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். உமது திருச்சித்தத்தின்படி நீர் நிறைவேற்றும் என்று கேட்ட விவிலிய வார்த்தையின்படி நாங்கள் எங்களது வாழ்வை அமைத்துக் கொள்வதற்கு உமது துணையாளரை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. நாங்கள் எது சரி எது தவறு என்று சிந்தித்து செயல்படுவதற்கு வேண்டிய அறிவை எங்களுக்கு தாரும். நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு நீர் அருள் புரியும். அன்பு ஆண்டவரே, சிறப்பான விதத்திலே இந்த நேரத்திலே நோயாளிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எம் பங்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நோயாளிகளையும் நீர் ஆசிர்வதியும். இதோ மருத்துவமனையில் இருக்கக்கூடிய, வீட்டிலே முடங்கி இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதியும். ஆண்டவரே, எனது வலி இன்னும் போகவில்லையே, எனது வலி இன்னும் தீரவில்லையே என்று அழுது புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய, வெளியே சொல்ல முடியாத அளவிற்கு வேதனையோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கண்ணீரையும் பாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, தலையிலே ஒரு விதமான ஒரு வலி இருக்கிறது. எவ்வளோ மருந்து மாத்திரைகள் எடுத்தும் இன்னும் எனக்கு அந்த வலி தீரவில்லை ஆண்டவரே. ஆண்டவரே, நான் என்ன செய்வேன் என்று இன்னும் திகைத்து போய் நிற்கிறேன். ஸ்கேன், டாக்டர் எல்லாரும் நன்றாக இருக்கிறது சொல்கிறார்கள். ஆனால் எனக்கு இன்னும் ஒரு குணம் கிடைக்கவில்லை. ஆண்டவரே, உன் பிள்ளைகளுடைய கண்ணீரை பாரும். முதுகு தண்டு எலும்பிலே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வேதனைகளையும் கண்ணோக்கி பாரும். இதனால் இவர்கள் தங்களுடைய தொழிலுக்கும் வேலைக்கும் செல்ல முடியாமல் இருக்கக்கூடிய இதோ இவர்களுடைய வேதனையான சூழ்நிலையை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, உமது தூயாவியின் வல்லமை இந்த முதுகு தண்டு எலும்பிலே பாய்ந்தோடுவதாக ஆண்டவரே. இதோ கோளாறாக இருக்கக்கூடிய அனைத்தும் சரி செய்யப்படுவனவாக, உமது தூயாவியின் வல்லமையினால் அனைத்தும் சரி செய்யப்படுவனவாக ஆண்டவரே. மருத்துவர் கைவிட்டாலும் நீர் ஒருபோதும் கைவிடார் என்று நாங்கள் நம்பி இருக்கின்றோம். ஆண்டவரே, உமது திருச்சித்தத்தின்படி வழி நடத்தும். இதோ கிட்னி நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசிர்வதியும். உமது தூயாவியின் வல்லமை இந்த கிட்னியிலே பாய்ந்தோடுவதாக. கிட்னியிலே புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் ஆசிர்வதியும். ஆண்டவரே, இந்த புற்றுநோயிலிருந்து முற்றிலுமாக இவர்கள் விடுதலை பெற வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். இதோ லிவர் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய, வயிற்று நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் நீர் நிறைவாக கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. இவர்களுடைய கண்ணீரை நீர் கண்ணோக்கும் ஆண்டவரே. இவர்களுக்கு நீர்தாமே ஒரு விடுதலையை கொடுத்து நீர் இவர்களை வழி நடத்த வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். கை கால் மூட்டு வலியினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கண்ணீரையும் பாரும். அன்பு ஆண்டவரே, நீரே இவர்களுக்கு ஒரு உற்ற துணையாளராக இருந்து உமது தூயாவியின் வல்லமையினாலும் ஒரு புதிய ஒரு பலத்தையும் சக்தியையும் கொடுத்து இவர்கள் மீண்டுமாக தங்களுடைய வாழ்வை நகர்த்தி செல்வதற்கு வேண்டிய ஆற்றலையும் அருளையும் கொடும் ஆண்டவரே. ஆண்டவரே, இன்னும் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே, எனக்கு ஒரு குழந்தை தரமாட்டீரா என்று ஒவ்வொரு நாளும் உமது ஆலய முற்றத்திலிருந்து ஜபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கண்ணீரையும் பாரும். உமது தூயாவியின் வல்லமை இவர்கள் மீது பாய்ந்தோடுவதாக. இவர்களுடைய கர்ப்பத்தை நீர் ஆசிர்வதிப்பீராக. கூடிய சீக்கிரத்தில் நல்ல ஒரு குழந்தை செல்வத்தை நீர் இவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறேன். நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இன்னும் என்னென்ன தேவைகள் எங்கள் மனதில் இருக்கிறதோ அனைத்தையும் நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்ற ஒரு நம்பிக்கையுடன் உமது பாதத்திலே வைக்கின்றோம். இந்த ஜெபங்கள் அனைத்தையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். மாண்டுயரிவருள் அடையாளமாய்
மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சமபுகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகிய இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூயாவியின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அன்புக்குரியவர்களே, அறிவிப்பு. மறைமாவட்ட அளவிலான 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு வழிகாட்டுதல் பயிற்சியானது நாளை காலை 9 மணி முதல் 1 மணி வரை அசிசி பள்ளி வளாகத்தில் வைத்து நடைபெறும் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து மாணவ மாணவியரும் 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவியரும் இதில் பங்கு கொண்டு பெறும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறை, நாளை தினம் காலை 9 மணி முதல் 1 மணி வரை மறைமாவட்ட அளவிலான வழிகாட்டுதல் பயிற்சியானது நடைபெறும். எனவே இந்த பயிற்சிக்கு நமது பங்கில் இருக்கக்கூடிய 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளை அனுப்பி வைக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து வாழ்க்கையில் எதை தேர்வு செய்யலாம், எது படிக்கலாம், எது படித்தால் நல்லது என்பதனை இந்த பயிற்சியிலே அவங்க சொல்வார்கள். அதன்படி நாமும் அதை தேர்வு செய்து கொள்ளலாம். எந்த கல்லூரிக்கு போனால் நல்லாயிருக்கும், எந்த கல்லூரி நல்ல கல்லூரி என்பதனையும் அவர்கள் சொல்வார்கள். அன்புக்குரியவர்கள், இந்த நேரத்தில் ஒரு சின்ன வேண்டுகோள். நமது
மண்ணிலிருந்து ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டில் ரொம்ப குறைவாக இருக்கிறாங்க. அதனால் நமது பிள்ளைகளை அந்த சம்பந்தமாக நீங்கள் படிக்க அனுப்பினீர்கள் என்றால் ரொம்ப நன்றாக இருக்கும். காரணம் என்னென்றால் நான் பங்கில் இருக்கும்போது இது நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறேன். ஒரு ஏடி ஆஃபீஸுக்கு போயாச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய பார்த்தாச்சுன்னா ஐயப்பன் பிள்ளைன்னு ஒருத்தர் இருப்பார். இவருக்கும் இந்த மீனுக்கும் என்ன தெரியும்? ஒன்றுமே பெருசாக தெரியாது. நமது மக்கள் நாம் கடலோடு கடந்து உருண்டு பிறண்ட நமக்கு அங்கே ஒரு வாய்ப்பு இல்லை. காரணம் என்னென்னா நமக்கு அதுக்கு போதுமான ஒரு விழிப்புணர்வும் இல்லை. எனவே இந்த மாதிரிப்பட்ட ஒரு படிப்புகளுக்கு நமது பிள்ளைகளை என்ஜினியரிங் இந்த மாதிரிலாம் அனுப்புறதை விட இதற்கு நீங்கள் அனுப்புங்கள். நிச்சயமாக நமது சமூகம் அடுத்த ஒரு வளர்ச்சி படியை நோக்கி சென்று கொண்டிருக்கும். அன்பார்ந்தவர்களே, எல்லாரும் வீட்டுக்கு போகும்போது இந்த இறை வார்த்தையை மனதில் தாங்கி செல்ல வேண்டும். கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் எத்தனாவது அதிகாரம்? 6வது அதிகாரம் எத்தனாவது வசனம்? 7வது வசனம் என்ன சொல்லுது? என்ன சொல்லுது? கடவுளை ஏமாற்றலாம் என நினைக்காதீர்கள், ஏமாந்தும் போகாதீர்கள். நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதையே அறுப்பீர்கள். ஆமீன். நாளைய தினம் வழிபாட்டை சிறப்பிக்கக்கூடியவர்கள் 86, 87, 88, 89 ஆகிய அன்பியங்கள் மற்றும் மறைக்கல்வி. பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.